சார் இந்த இடத்துக்கு உங்களுக்கு பட்டா கிடைக்காது. கிடைக்காதா? ஏன் சார்? வாரிசு சர்டிஃபிகேட்டில் 5 பேர் இருக்குது. ஆனால் நீங்கள் 4 பேர்த்துக்கு பார்ட்டிஷன் போட்டிருக்கீங்க. அது வந்து சார் அந்த 5வது ஆள் என் தம்பி தான். ஆனால் அவன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால சண்டை போட்டு சொத்து எது வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் சார். அதனால தான் நாங்கள் 4 பேர் பிரிச்சுக்கிட்டோம். இப்போ என்ன சார் பண்ணுறது? சார் எங்கள் அக்கா தங்கச்சி 4 பேர் சார். பணம் கொடுத்து அவங்களெலாம் செட்டில் பண்ணிட்டேன். இப்போ எங்கள் மச்சாங்கார மாமங்காரெல்லாம் சொத்தில் பங்கு வேணும்னு சொல்கிறாங்க. என்ன சார் பண்ணுறது? சொல்லுங்கள் சுகுந்தி. சார் அப்பா இறந்துட்டாங்க. அப்பா பேருக்கு சொத்தெல்லாம் எங்கள் பேருக்கு மாற்றலான் இருக்கோம். என் கூட பிறந்தவங்க அண்ணா 1 தம்பி 1 இருக்காங்க. தம்பி சொத்தை பிரித்து உனக்கும் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அண்ணா சொத்தை பிரிக்கவே விட மாட்டாங்க சார். இது வரைக்கும் எனக்கு எதுவுமே பண்ணதில்லை. நீங்கள் சொத்து பிரிக்கவும் பிரச்சனை பண்ணுறாங்க சார். இப்போ நான் என்ன பண்ணட்டும்? ஓகே, பட்டா அப்படிங்கிறது எதுக்காக வாங்குகிறோம்? ஏன்னா பட்டா அப்படிங்கிறது தான் ஒரு இடத்துடைய கவர்மெண்ட் ரெவன்யூ ஆதாரம். அது இருந்தால் தான் ஒரு முக்கியமான அத்தாச்சாக இருக்கும் அந்த இடத்துக்காக. ஸோ அதுக்காக நம்ம பட்டா வாங்குகிறோம். அந்த பட்டா வாங்குறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது என்ன? அதே போலவே ஒரு சொத்தை நம்ம பிரித்து எழுதிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான சர்டிஃபிகேட் வாரிசு சர்டிஃபிகேட். வாரிசு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒருத்தர் பேரில் சொத்து இருக்குது, அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்குவோம். அதுக்கப்புறமா வாரிசு சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒன்று வாங்குவோம். அந்த வாரிசு சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய பேரின் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தருக்கும் சொத்து அப்படிங்கிறது சரிசமமாக பிரியும். இந்த வாரிசு சர்டிஃபிகேட்லையுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வாரிசு சர்டிஃபிகேட்டில் 2 டைப் இருக்குது. அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? அதுக்கப்புறம் முக்கியமான பிரச்சனை, ஒரு வீட்டில் வந்து அக்கா தங்கச்சி இந்த மாதிரி சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னா அந்த சொத்தை பிரிக்கும் போது எனக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மூலிமா நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. அது ரிலேட்டடாக ரீசெண்டாக கூட ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொத்தை பிரிக்கிறது சம்மந்தமாக எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்த்துடலாம். சொத்து சம்மந்தமாக நம்ம நிறைய பத்திரங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதில் சொத்தை பிரித்து எழுதிக்கிறதுக்கு பாகப்பிரிவினை பத்திரம் அப்படிங்கிற ஒன்று தான் சொல்லுவோம். இந்த பாகப்பிரிவினை பத்திரத்தில் எதை வச்சு சொத்தை பிரித்து எழுதுவாங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி வாரிசு சர்டிஃபிகேட் வச்சு தான் பிரித்து எழுதுவாங்க. இந்த வாரிசு சர்டிஃபிகேட்டில் எத்தனை பேர் இருக்கோ அது அடிப்படையில் சொத்தை சரிசமமாக பிரிச்சுக்குவாங்க. ஓகே, சொத்தை சரிசமமாக தான் பிரிச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒருத்தருக்கு அதிகமாகவும் இன்னொருத்தருக்கு கம்மியாகவும் கூட பிரிச்சுக்கலாம். அதுக்கு மற்றவங்களோட ஒப்புதல் எல்லாமே வேணும். அந்த ஒப்புதலோட கையெழுத்து இருக்கணும். அப்படி ஒருவேளை அந்த ஒப்புதல் இல்லாமல் ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தர் கம்மியாகவும் ஒருத்தருக்கு கொடுக்காமலே பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிரித்த பாகப்பிரிவினை பத்திரம் செல்லாது. அது மூலமாக நம்ம வாங்குற பட்டாவும் செல்லாது, பட்டாவே கிடைக்காது. இப்போது இந்த வீடியோலேயே முதல் பிரச்சனை பட்டா கிடைக்கிறதுக்கான பிரச்சனை என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஒரு வீட்டில் 4 பேர் அண்ணன் தம்பிங்க சொத்தை பாகப்பிரிவினை பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பட்டா கிடைக்கல. எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய வாரிசு சர்டிஃபிகேட்டில் 5 பேர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. 5வது ஆளுக்கு நீங்கள் பங்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அந்த 5வது ஆள் வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாரு, அதனால் அவர் எனக்கு சொத்தில் பங்கு வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால் நாங்கள் 4 பேரும் பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சட்டப்படி அப்படி 4 பேருமே பிரிக்க முடியாது. இவருக்கு 5வது ஆளுக்கு வந்து சொத்தில் பங்கு வேணாம் அப்படின்னு சொன்னாலுமே அவர் வேணாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கணும். அப்படி எழுதி கொடுக்காதனால அந்த பாகப்பிரிவினை பத்திரமே செல்லலை. அதனால் அவருக்கு பட்டா கிடைக்கிறதுல பெரிய சிக்கலாயிருச்சு. 2வதாக பட்டா கிடைக்கிறதுக்கான ஒரு பிரச்சனையை பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, சகோதரர்கள் சகோதரிகள் இருக்காங்க. இப்போ வந்து சகோதரிகளுக்கு பங்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பணம் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கான எந்த அத்தாச்சுமே இல்லை. ஸோ இப்போ இவங்க வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டாங்க, சகோதரர்களுக்குள்ளே பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் பட்டாவில் பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி வாரிசு சர்டிஃபிகேட்டில் சகோதரிகளோட பெயரும் வருது. அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, சகோதரிகளுக்கு எனக்கு பங்கு வேணாம் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்துருக்காங்கல்ல, பங்கு வேணாம் அப்படின்னு சொல்லி விடுதலை பத்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. விடுதலை பத்திரம் அப்படின்னா ரிலீஸ் டீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த விடுதலை பத்திரம் அவங்கள்ட்ட எழுதி வாங்கியிருக்கணும். முன்னே நான் அந்த வீட்டை விட்டு காதல் திருமணம் பண்ணி ஓடி போனாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர்கிட்டையுமே வாங்க வேண்டியது அந்த விடுதலை பத்திரம் தான். ஸோ அந்த மாதிரி விடுதலை பத்திரத்தை எழுதி அதில் ஒரு கையெழுத்து வாங்கினா தான் அவங்களுக்கு ப்ராப்பராக சொத்து வேணான்னு சொன்னதுக்கான அர்த்தமாக இருக்கும். அப்போ தான் இவங்க பண்ண பார்ட்டிஷன் அப்படிங்கிறது செல்லும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சொத்தை செல்லாமல் போயிடும். இப்போ இந்த விடுதலை பத்திரத்தை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா, இது பிளட் ரிலேஷனுக்குள்ளே தான் அதிகமாக நடக்கும். அதே மாதிரியே இந்த விடுதலை பத்திரம் ஒருத்தர் எழுதி கொடுக்குறாங்க, எழுதி வாங்குறாங்க அப்படின்னா அந்த 2 பேருமே சொத்துக்கான கோ ஓனர், அதாவது 2 பேருமே சொத்துக்கு பங்குடையவர்களாக இருக்கணும், அந்த சொத்துக்கான வாரிசுகளாக இருக்கணும். அப்போ தான் அந்த விடுதலை பத்திரம் அப்படிங்கிறது செல்லும். இந்த விடுதலை பத்திரமே 2 வகையில் இருக்குது. ஒன்று கண்டிஷனல், இன்னொன்று வந்து அன்கண்டிஷனல். கண்டிஷனல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பணம் வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த சொத்து வந்து எனக்கு வேணாம், நான் உங்களுக்கு விட்டு கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு இவங்க ஒரு பணம் வாங்குவாங்களா, அந்த பணத்தை அந்த பத்திரத்திலே மென்ஷன் பண்ணி இத்தனை தேதிக்குள்ளே அந்த பணம் கொடுத்துருக்கணும். அப்படி பணம் கொடுத்தா மட்டும்தான் அந்த விடுதலை பத்திரம் செல்லும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அது வந்து கண்டிஷனல். இதுவே அன்கண்டிஷனல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி பணம் அந்த எந்த கண்டிஷனுமே இருக்காது, நான் எந்த ஒரு பணமே வாங்காமல் உங்களுக்கு விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இருக்கும். அதான் அன்கண்டிஷனல். ஸோ இந்த மாதிரி விடுதலை பத்திரம் அப்படிங்கிறது 2 வகையில் இருக்கும். ஸோ மேலே சொன்ன அந்த 2 பிரச்சனைக்கான சொல்யூஷன், சொத்து வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு விடுதலை பத்திரம் அவங்க எழுதி வாங்கியிருக்கணும். அப்படி எழுதி வாங்காதனால தான் அவங்களுக்கு அந்த பட்டா அப்படிங்கிறது கிடைக்காம போச்சு. அந்த சொத்துமே வாங்கியும், அதாவது பார்ட்டிஷன் பண்ணியுமே அந்த பத்திரம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த பாகப்பிரிவினையில் 3வது பிரச்சனையை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி,
சுப்ரீம் கோர்ட்டில் ரீசெண்டாக ஒரு தீர்ப்பு வந்துன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா கர்நாடகாவில் ஒரு குடும்பத்தில் தன்னுடைய சொத்தை, அதாவது பூர்வீக சொத்தை வந்து தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிட்டாங்க. அப்படி பிரித்ததில் ஒருத்தர் அவருடைய பங்கை வந்து விற்றுருக்கிறாரு, வேற ஒருத்தட்ட விற்று பணம் வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி விற்றது செல்லாது அப்படின்னு சொல்லி அவருடைய இன்னொரு சகோதரர் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. அப்படி கேஸ் போடும்போது கீழமை நீதிமன்றங்கள்லேருந்து கர்நாடகா ஹைகோர்ட் வரைக்கும் அந்த மாதிரி விற்ற சொத்து வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எதிர்த்து அந்த வித்தவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் அதை விசாரித்து என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருத்தருடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலுமே அதை பாகப்பிரிவினை அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டாங்கன்னா அப்படி பிரித்தவருடைய சொந்த சொத்தாக அது மாறிடும். அதுக்கப்புறம் அவர் விற்கிறதுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, பூர்வீக சொத்தாக இருந்தாலுமே பாகப்பிரிவினை அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த சொத்து வந்து பிரித்தவருடைய சொந்த சொத்தாக மாறிடும். அந்த சொத்தை எப்படி வேணுமோ அவர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏன் நான் இந்த கோர்ட் விஷயத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஏன்னா மூணாவதாக நான் சொன்ன அந்த பிரச்சனையில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளேயே பார்ட்டிஷன் பண்ணிக்கணும், அதாவது பாகப்பிரிவினை பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் எதிர்ப்பாக இருக்காரு அப்படின்னா அதுக்கு எதிராக என்ன தான் பண்ணுறது, அவர் வந்து அந்த சொத்தை பிரிக்க விடலை அப்படிங்கும்போது கோர்ட்டை நம்ம அணுகலாம். அதுக்கு நம்ம கோர்ட்டில் போயிட்டு பார்ட்டிஷன் ஷூட், அதாவது பாகப்பிரிவினை சம்மந்தமாக வழக்கு தொடரலாம். அப்படி வழக்கு போட்டோம் அப்படின்னா அதை விசாரித்து கோர்ட்டு நமக்கு சாதகமான தீர்ப்பு கொடுப்பாங்க. இந்த வழக்கு வந்து ரேர் கேஸில் நம்ம போய் தாக்கல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒப்புதல் தெரிவிக்காதவருக்கு லீகலாக ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். அதுக்குமே அவர் ஒப்புதல் தெரிவிக்கல அப்படின்னா சொத்து சம்மந்தமான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடி பண்ணிக்கோங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு ஒரிஜினலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜெராக்ஸோடு எடுத்துக்கலாம். இப்போ ஜெராக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைனில் ஈஸி எடுத்துக்கலாம், பட்டா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ப்ராப்பராக போயிட்டு கோர்ட்டில் தாக்கல் பண்ணலாம். அப்படி தாக்கல் பண்ணுறதுக்கு 5000 ரூபா ஃபீஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி நம்ம கேஸ் தாக்கல் பண்ணோம்னா அது முடிஞ்சு தீர்ப்பு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, இவர் ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் கோர்ட்டை அணுகிறது நல்லது. அதே மாதிரியே ஒரு சொத்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சொத்தை பிரிக்கிறதுல பெரிய பிரச்சனையே எங்கே வரும்னா அந்த வாரிசு அப்படிங்கிறது தான் வரும்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இப்போ வாரிசு அப்படிங்கிறது எப்படி பிரியும் அப்படின்னா, ஆண் இருக்காங்க, பெண் இருக்காங்க. இந்த ஆணுடைய சொத்து யாருக்கு போகும், பெண்ணுடைய சொத்து யாருக்கு போகும். அதே மாதிரி இந்த ஆணுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா யாருக்கு போகும், திருமணம் ஆகலை அப்படின்னா யாருக்கு போகும், பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா யாருக்கு போகும், திருமணம் ஆகலை அப்படின்னா யாருக்கு போகும். அதே மாதிரி இந்த வாரிசுலேயே 2 டைப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த வாரிசு அப்படிங்கிறது கிளாஸ் 1 கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக இருக்குது. அது என்னப்பா கிளாஸ் 1 கிளாஸ் 2 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு ஆணோட பேரில் சொத்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு அப்புறமேட்டுக்கு கிளாஸ் 1ல் யார் வருவாங்க அப்படின்னா அவங்க மனைவி, குழந்தைகள், அம்மா, இவங்க 3 பேரும் கிளாஸ் 1 அப்படிங்கிறதுல வாரிசாக வருவாங்க. அடுத்து கிளாஸ் 2, கிளாஸ் 2ல் தான் அப்பா, அவங்க கூட பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், இவங்கெல்லாம் கிளாஸ் 2ல் வருவாங்க. இப்போது கிளாஸ் 1 வாரிசு அப்படிங்கிறவங்க யாருமே இல்லாத பட்சத்தில் தான் கிளாஸ் 2 வாரிசுக்கு சொத்து பிரியும். இந்த கிளாஸ் 1 வாரிசு அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து நம்ம நார்மலாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வாங்கிக்கலாம். இதுவே கிளாஸ் 2 சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்கி அது மூலயமா தான் கிளாஸ் 2 சர்டிஃபிகேட் வாங்க முடியும். இதுவே ஒரு ஆண் வந்து திருமணம் ஆகாத நிலையிலிருந்து அவருடைய சொத்து வாரிசு அடிப்படையில் எப்படி பிரியும்னா அவருடைய அம்மா, அப்பா இவங்களுக்கு தான் பிரியும். இதுவே அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்பா அவங்களுடைய வாரிசு, அதாவது அந்த ஆணுடைய சகோதரர்கள், சகோதரிகள் இவங்களுடைய பேரில் பிரியும். இங்கே மேஜராக சொத்துக்களில் பிரச்சனை வரதே திருமணமான ஆணோட சொத்துக்களில் தான். நான் வாரிசு, நீ வாரிசு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இந்த மாதிரி திருமணமான ஆணுடைய சொத்துல எப்படி வாரிசு பிரியும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கற்பனையாக ஒரு ஃபேமிலி எடுத்துக்குவோம். ஒரு ஆண் இருக்காரு, அவருக்கு திருமணமாகி 4 பசங்க, 2 பொண்ணு 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. அந்த ஆணுடைய அப்பா அம்மாவும் உயிரோடு இருக்காங்க. இப்போது அந்த ஆண் இறந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சொத்து வாரிசு அடிப்படையில் யாருக்கு பிரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆணோட பேரில் ஒரு 6 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நிலம் யாருக்கு பிரியும் அப்படின்னா அவருடைய அம்மாவுக்கு 1 ஏக்கர், மனைவிக்கு 1 ஏக்கர், 4 பசங்க இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, பையன் 2 பேர், பொண்ணு 2 பேர், இதில் ஆளுக்கு 1 ஏக்கர். இதில் ஒரு பையன் இறந்துட்டாரு, அவருக்கு திருமணம் ஆகி குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரியே ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகி குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சரிசமமாக எல்லாருக்குமே 1 ஏக்கர் பிரிஞ்சிருச்சு. அப்பாவுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா வந்து கிளாஸ் 2ல் தான் வாரிசாக வருவார். கிளாஸ் 1 வாரிசு இங்கே இருக்கிறதுனால அப்பாவுக்கு சொத்து தெரியாது. இதுவே அந்த ஆணுடைய அம்மா இறந்துருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேணுமா கிளாஸ் 2 வாரிசாக இருக்கக்கூடிய அப்பாவுக்கு சொத்து போயிருக்கும். ஆனால் அம்மா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தான் சொத்து பிரிஞ்சுது. சரி சமமாக இப்போ ஆளுக்கு 1 ஏக்கரா 6 ஏக்கரும் பிரிச்சாச்சு. இப்போது அந்த மகன் ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருக்கு குடும்பம் இருக்குது. மகள் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த 1 ஏக்கரில் மகனுக்கு எப்படி பிரியும் அப்படின்னா மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணு அவருக்கு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த 1 ஏக்கர் இடம் அப்படிங்கிறது அவருடைய மனைவி, 2 குழந்தைங்க 3 பேருமே சரிசமமாக பிரிச்சுக்குவாங்க.
இதுவே அந்த மகள் இறந்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய 1 ஏக்கர் எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கணவர் 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கணவருக்கு சொத்து போகாது. அந்த 1 ஏக்கர் இடத்த அவங்களுடைய குழந்தைங்க மட்டும்தான், அந்த குழந்தைங்க 2 பேர் மட்டும்தான் சரிசமமாக பிரித்து எடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம கற்பனையை எடுத்துக்கிட்ட இந்த குடும்பத்துக்கு சொத்து அப்படிங்கிறது இப்படி தான் பிரியும். அதாவது மகளுடைய பங்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய கணவருக்குமே இந்த சொத்துல பங்கு கிடைக்காம தான் போயிருக்கு. இந்த இடத்துல இறந்த மகனுக்கு ஒரு மாதிரியும் மகளுக்கு ஒரு மாதிரியும் சொத்து பிரியறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது மகனுக்கு வந்து மனைவியோட பேர்லேயுமே சரிசமமாக பிரிஞ்சுது. ஆனால் மகளுக்கு அப்படிங்கிற வரும்போது அவங்களுடைய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சொத்து போணுச்சு, அவங்க கணவனுக்கு சொத்து போகலை. இப்படி தான் இவங்களுடைய சொத்து முறை அப்படிங்கிறது பெரிய தாங்க விஷயம். இப்போது சொத்தை நம்ம பிரிக்கிறது ரிலேட்டடாக மேஜரான பிரச்சனைகள் இந்த மாதிரி தான் வரும். இது ரிலேட்டடாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பட்டா கிடைக்கிறதுலையோ அல்லது நம்மளுடைய பெயர் மாற்றத்துலையோ பெரிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வில்லங்கம் அப்படிங்கிற ஒன்று நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஈஸி பார்க்குறது எப்படி அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம நாட்டு நடப்பு சேனல்லேயே வீடியோ போட்டிருக்கோம். அதே போலவே இந்த பார்ட்டிசன் சம்மந்தமாகவும் விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்குறது சம்மந்தமாகவும் எந்த சந்தேகம் இருந்தாலுமே அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். தேங்க்யூ. பொள்ளாச்சியில் 80 ஏக்கர் இருக்குல்ல, அதில் 40 ஏக்கர் நீங்கள் வச்சுக்க 40 ஏக்கர் என் கையில் கூட போய்கிட்டு இருக்கேன். எங்க 4 பேருக்கு 40 ஏக்கரும் ஒருத்தனுக்கு 40 ஏக்கரா?